ஒரு சின்ன பையன் பீச்ல ஒரு எஃகு பாக்குறான். அவன் அத ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள ஏதோ மூவ் ஆகுறத நோட் பண்றான். உடனே அவனோட ஃப்ரெண்ட கூப்பிடுறான். ரெண்டு பேரும் அந்த எக்கவே பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள ஏதோ அசைஞ்சுகிட்டே இருக்கு. அவன் அந்த எக்க டச் பண்ணதும் டக்குன்னு அதுல இருந்து ஒரு டர்ட்டில் வெளியே வருது. சில நிமிஷத்திலேயே அது ரொம்ப பெருசாயிடுது. அந்த பையன் அந்த டர்ட்டில் மேல அவனோட ஃப்ரெண்டோட பேர் எழுதுறான். அதுக்கு ரிட்டர்னா அந்த பொண்ணு அவனுக்கு ஒரு பிரேஸ்லெட் கிஃப்ட் பண்ணுது. பையன் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த டர்ட்டில் அந்த பொண்ண கடலுக்குள்ள கூட்டிட்டு போகுது. ரெண்டு பேரும் கடலோட ஆழத்துக்குள்ள போயிடுறாங்க. பையன் முழிச்சு பாக்கும்போது கத்துறான். ஆனா அவங்க அப்பவே போயிட்டாங்க. இப்ப 20 வருஷம் ஆகிடுச்சு. ஜாக் இன்னும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் உயிரோட இருக்கான்னு ஃபீல் பண்றான். கண்டிப்பா ஒரு நாள் திரும்பி வருவான்னு நம்புறான். அவன் அதே கடல்ல ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்கான். அவங்க நெட் போட்டிருந்தாங்க. ஆனா சடனா அவங்களோட போட் ரொம்ப வைப்ரண்ட் ஆகுது. நெட்டுக்குள்ள ஏதோ பெரிய விஷயம் சிக்கிடுச்சு போல. அவங்க நெட்ட மேல இழுக்கும்போது அது அங்கங்க டேமேஜ் ஆகியிருக்கு. அவனோட பார்ட்னர் சொல்றான், வாட்டருக்குள்ள ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னா நார்மல் ஃபிஷ் இந்த நெட்ட பிரேக் பண்ண முடியாது. அடுத்த நாள் அவங்க அந்த விஷயத்த கேட்ச் பண்ணி ஓவர் நைட்ல ரிச் ஆகணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான டூல்ஸோட வராங்க. ஆனா அந்த விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவங்க எவ்ளோ குயிக்கா மூவ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி அவங்களால நிக்கவே முடியல.